தமிழ் ட்ரேடர் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மார்ச் 6 அன்னைக்கு பேங்க் நிஃப்டி அண்ட் ஸ்டாக்ஸ்லாம் எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டியுடைய ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸையும் நம்ம அனலைசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவும் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, சேனல்ஸ் இது எல்லாத்தையுமே உங்களுடைய டூலில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம இந்த வீடியோவில் ஒன்லி ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இதில் இந்த இண்டிகேட்டர்ஸ்மோ எதுவும் இண்டிகேட்டர், மூவிங் ஆவரேஜ் இந்த மாதிரியான எதுவும் இருக்காது. ஒன்லி ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டை வச்சுட்டு நெக்ஸ்ட் மூவ் எந்த மாதிரி இருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம சார்ட்டுக்கு போகலாம். ஓகே, பேங்க் நிஃப்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மூமெண்டம். நம்ம வந்து ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட நம்ம வந்து 2 மாதமாக அதே தான் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். 26,600 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு பிக் மூவ் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணி ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வரும், இதில் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பிளானை எல்லா கனவையும் என்ன செஞ்சிச்சு, இன்னைக்கு மூவ் வந்து தகர்த்துச்சு. டோட்டலாக இந்த காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷன்ஸ் இதோட முடிவுக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஹாஃப் சர்க்கிள் வந்தது, ஹாஃப் சர்க்கிளில் இருந்து திருப்பி பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடந்தது. அதே மாதிரி இந்த ஃபால்ஸ் பிரேக்கும் இருக்கலாம். ஆனால் இந்த மூவ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மூவ் நடந்திருக்குது. இது நாளைக்கு தான் நமக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியும், இது ஃபால்ஸ் பிரேக்கா இல்லையா அப்படிங்கிறத நாளைக்கு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஓகே, ஸோ ஆனால் 26,600ங்கிறது மேஜர் சப்போர்ட்டாக மாறிட்டே இருக்குது. ஸோ இது வந்து இப்போதைக்கு மேஜர் சப்போர்ட்டாக மாறிடுச்சு. ஸோ இந்த லெவலில் இனிமேல் அது பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவாகவும் இருக்குது. ஓகே, ஸோ அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து எப்படி மூமெண்டம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஓகே, ஸோ எப்படி கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த கரெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் எதுக்காக இந்த மூமெண்டம் இன்னைக்கு நடந்தது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். நேற்று நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நேற்று நான் பிக் ஃபால் வர்றதுக்கான வாய்ப்பு எதுக்காக எப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு 2 தடவை உங்களுக்கு கண்டினியூஸாக ரெசிஸ்டன்ஸ் வந்துருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் இந்த இடத்துல ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும், அதுக்கப்புறம் பிரேக் ஆகும். எப்போ இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆகுதோ அப்போ தான் ஃபால் ஆகும்னு சொன்னோம். ஸோ இந்த பிக் ஃபால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது நடக்கலை, நம்ம லாஸ் பண்ணலை. நல்லா கவனிக்கணும், நம்ம நினைச்சது நடக்கலை. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இது பிரேக் அவுட் மேல் நோக்கி பண்ணிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது நமக்கு நேற்றே தெரிஞ்சிருக்குது. பட் நம்ம அதை வேரியஸ் மைண்ட் செட்டில் இருந்ததுனால அதை விட்டாச்சு. ஓகே, ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் அப்படிங்கிற ஒரு சார் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாரு, யுவர் ப்ரிடிக்ஷன் ஆல்வேஸ் வேரியஸ் மைண்ட் செட். ஆமாம், கண்டிப்பாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக பார்த்தீங்கன்னா அது வேரியஸ் மைண்ட் செட்டில் தான் இருந்தது. ஸ்டாக்ஸும் அப்படி தான் ஃபைண்ட் அவுட் ஆச்சு. இந்த பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத இதுதான். ஏன்னா நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் படி கிளியராக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே பாருங்கள், இங்கேருந்து சேலிங் ப்ரெஷர் அதிகமாகிட்டே வருது. ஸோ இந்த இடத்துல எந்த சைடு பிரேக் அவுட் பண்ணுதோ அந்த சைடு பிரேக் அவுட் பண்ணணும் கன்ஃபார்மு. ஆனால் சேலிங் ப்ரெஷர்ஸ் தான் வந்துட்டு இருக்கிறதுனால கன்ஃபார்மாக கீழே தான் பிரேக் அவுட் பண்ணும் அப்படிங்கிறத என்ன செஞ்சு மைண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அது மேல் நோக்கி பிரேக்கப் ஆனதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஹைக்கு போயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் அது என்ன மொமெண்டம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டபுள் பாட்டம், அது வந்து எந்த மாற்றம் இல்லை. இது ஒரு டபுள் பாட்டம் தான் கொடுத்துச்சு. டபுள் மாட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஓகே, ஸோ இது நெக் பாயிண்ட்டுங்கிறது மேஜர் சப்போர்ட்டு. கிளியர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு என்ன செஞ்சுட்டு இருக்குது, ஒரு ட்ரெண்டு, நல்ல ஒரு ட்ரெண்டு உங்களுக்கு வந்துட்டு இருந்திருக்குது. அதுக்கப்புறம் கரெக்ஷன். இந்த கரெக்ஷன்ஸ் என்ன கரெக்ஷனாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷனாக இருந்தது. ஆனால் இந்த இது முடிஞ்ச பிறகு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது இந்த இடத்துல ஒரு சைமெட்ரிக்கல் பேட்டர்ன் என்ன செஞ்சுருக்குது, ஃபார்ம் ஆகிருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது நமக்கு. ஓகே, ஸோ இதனால தான் இந்த பிரேக் அவுட்டு இன்றைக்கி நல்ல ஒரு மூவ்மெண்ட்டமாக கொடுத்துருக்குது. ஸோ இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் மேல் நோக்கி பிரேக்கப் ஆச்சா அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை நம்ம இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம இதை கவனிக்காததுனால கண்டிப்பாக இந்த ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இது பிரேக் அவுட் பண்ண பிறகு ஆனால் இது ரிவர்சல் ஒன் டேயாவது கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஆனால் ஒரே நாளில் இவ்வளோ தூரம் போகணும்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ ஒரு கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் பண்ணி ஒரு நாள் கொடுத்துருந்தா கூட நம்ம முடிவு பண்ணியிருக்கலாம், ஒரு வேலை மேலே இந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள், இதில் கூட ஒரு நாள் பிரேக் பண்ணிவிட்டு மேலே நோக்கி போயிட்டு திருப்பி வந்து ஷூட்டிங் ஸ்டாருக்கு கொடுத்துருச்சு. அந்த மாதிரி கூட இதில் கொடுக்கலாம். ஸோ அப்படி தான் கொடுக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது. ஆனால் அது கொடுக்காம அதே எனக்கு மேல் நோக்கி போயிட்டு ஹை என்ன செஞ்சிருச்சு, மிக தெளிவான இதுக்கு முன்னாடி இருந்த ஹை என்ன செஞ்சிச்சு, ரீச் பண்ணிருச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இது சைமெட்ரிக்கல் பேட்டர்ன். நாளைக்கு நம்ம 2 நாள் வெயிட் பண்ணணும், இது ட்ரேட் பண்ண வேண்டாம், இது ஒரு வியூ. ஸோ இது ஒரு வேலை சைமெட்ரிக்கல் பேட்டர்னாக இருந்தது அப்படின்னு சொன்னால் கம்பல்சரியாக என்ன ஆகும்னு சொல்லி பார்க்கும்போது இதுக்கான ஹைட் என்ன ஹைட்டோ அதே ஹைட்டு இது மூமெண்டம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். எப்போ அப்படின்னு சொன்னால் இதுக்கு அடுத்த ஹை
சரி, இங்கே தான் பிரேக் அவுட் பண்ணியிருக்குது. இங்கே இருந்து இவ்வளோ தூரம் ஹை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, எங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்கோ அங்கேருந்து இங்கே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். இதான் ஹை, இதான் பிரேக் அவுட் பண்ணுறது. இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்குது. ஓகே, அப்போ டார்கெட்டு இது இங்கே இருந்து இவ்வளோ தூரம் மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ 28,164 வரைக்கும் இது மூமெண்டம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ ஏன்னா இந்த பிரேக் அவுட்டுக்கு சைமெட்ரிக்கல் பேட்டர்னுக்கு பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இதை நாளைக்கு பிரேக் பண்ணணும். இதை பிரேக் பண்ணி ஒரு 2 டேஸ்க்குள்ளே இதை பிரேக் பண்ணி க்ளோசிங் கொடுத்தாலும் ஆகும். இல்லை ஒரு நாளைக்கே கூட ஹையாக பிரேக் பண்ணிச்சுன்னா கன்ஃபார்மாக என்ன செஞ்சிடும், இதை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து புது ட்ரெண்டாக ஃபாலோ ஆயிருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வெயிட் பண்ணி 2-3 டேஸில் நடக்கும், வெயிட் பண்ணுங்கள். இதை நம்ம கண்டிப்பாக பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு சொன்னால் இது வந்து இன்றைக்கி ஒரு இந்த மூமெண்டம் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மூமெண்டம் தான். அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் அதாவது அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு என்ன பண்ணுறீங்க 40,000 கோடி வர்த்தக முடக்கமாக தான் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறது வந்து பறிக்கப்பட்டிருக்குது. இதனால் அமெரிக்காவில் இங்கேருந்து நம்ம இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி படுற அந்த பொருளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வரி விதிப்பு வந்து பன்மடங்கு அதிகமாகியிருக்காங்க. அதனால் இந்தியாவிலேருந்து எந்த பொருள்லாம் அமெரிக்காவுக்கு நம்ம அனுப்பியிருக்கோமோ அந்த பொருளுக்கு டேக்ஸு, அதாவது எக்ஸ்போர்ட் டேக்ஸ் வந்து அதிகப்படுத்திருக்கிறதுனால இங்கேருந்து நம்ம அங்கே வந்து சேலிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு குறைவும். அதனால 40,000 கோடி வர்த்தகம் வேற நமக்கு முடங்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த நியூஸும் வந்துச்சு. இந்த பேட் நியூஸ் எல்லாம் மார்க்கெட்டுக்கு மிக தெளிவாக தெரியவும் இல்லை. ஓகே, ஸோ அதெல்லாம் இருக்குது. அப்படிங்கிறதுனால இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக போகும். நீங்கள் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள், 2-3 டேஸ் வெயிட் பண்ணுங்கள். புது ட்ரெண்ட் இருக்கிறதுனால நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் நம்ம கொடுத்த லெவலில் திருப்பி கீழே வந்துடும் பார்த்தோம், திருப்பி மேலே நோக்கி மூமெண்டம் கொடுத்துருச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் இன்னைக்கு ஒரு மூமெண்டம் கிடைச்சது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது இந்த இடத்துல ஒரு சேனலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டே இருந்தது. இந்த ரெசிஸ்டன்ஸை எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ நல்லா பாருங்கள், 15 மினிட்ஸில் மிக தெளிவாக தெரிஞ்சது. எப்போ இது பிரேக் அவுட் பண்ணிச்சோ, பிரேக் அவுட் பண்ண பிறகு ரீடெஸ்ட் பண்ணிச்சு. ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மிக வேகமாக போயிருக்குது. ஓகே, ஸோ இந்த டார்கெட்டை இதையும் ரீச் பண்ணிடுச்சு. இப்போ ஹையும் பிரேக் பண்ணியிருக்குது. நாளைக்கு ஒரு வேளை 2100க்கு மேலே திருப்பியும் ட்ரேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கம்பல்சரியாக திருப்பி 2117 அதுக்கப்புறம் 2140ஐயும் இது பிரேக் அவுட் மூமெண்டம் கொடுக்கறதுக்கு ஹெச்டிஎஃப்சியும் தயாரான நிலையில் தான் இருக்குது. ஓகே, ஸோ ஹெச்டிஎஃப்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போதைக்கு ஹாஃப் சர்க்கிளில் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு எடுக்குதா எடுக்கலையா அப்படிங்கிறத பார்த்து தான் முடிவு பண்ணணும். ஆனால் ரிவர்சலுக்கு எந்த கன்ஃபர்மேஷனுமே இல்லை. ஓகே, அகெயின் நீங்கள் வந்து 2077 பிரேக் பண்ணி க்ளோசிங் கொடுத்தா தான் சேலுக்கு போகணும். இப்போதைக்கு நீங்கள் சேலுக்கு போக வேண்டாம். ஒரு வேளை 2101 திருப்பி சப்போர்ட் எடுத்துச்சுன்னா கன்ஃபார்மாக திருப்பி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஐசிஐசிஐ பேங்க். ஐசிஐசிஐ பேங்க் 560 வரைக்கும் வரும்னு சொன்னால் 560 வந்துருச்சு. ஸோ நாளைக்கு அது ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதா இல்லை எடுக்கலையா, இல்லை அதுலேருந்து திருப்பி ஹைக்கு போதா அப்படிங்கிறது நாளைக்கு மூவ்மெண்ட்டை வச்சு தான் சொல்ல முடியும். ஸோ எல்லா ஸ்டாக்ஸுமே அப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பெரிய பிக் மூவ் போகுமா போகாதா அப்படிங்கிறது எல்லாமே டவுட்டாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி மூவ் வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மூவ். அதனால தான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ், யாருமே இப்போ இது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மூவ்மெண்டம் வந்து கொடுத்துச்சு. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ஸை 360 பிரேக் பண்ணி க்ளோசிங் கொடுத்ததுனால இதுவும் திருப்பி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொடாக் பேங்க்கு 1240 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஒருவேளை நாளைக்கு அதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா திருப்பியும் உங்களுக்கு அது ஹை எங்கே வரைக்கும் போகும், இந்த சேனலுடைய டாப் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு. எஸ்பிஐ இங்கே தான் 176க்கு வரும்னு சொல்லியிருந்தோம். இதுக்கு முன்னாடி பிளான் பண்ணது தான். இந்த இடத்துக்கு வரும்போதே ரிவர்சல் ஆகும்போதே பிளான் பண்ணோம். ஆனால் இந்த இடத்துல ரிவர்ஸ் 267க்கு கீழே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா கம்பல்சரியாக இறங்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மேலே ஆனதுனால திருப்பி நேரம் 276 வந்துருச்சு. இதுதான் அதுக்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இதுக்கு மேலே மூவ்மெண்ட்டும் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் தெளிவாக சொல்லியிருந்தோம். நம்ம வந்து 706 புல்லிஷ் கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி நினச்சிருந்தோம். ஆனால் அதே மாதிரி கிடச்சிச்சு. ஆனால் இவ்வளோ பெரிய மூவ் ஒரே நாளில் கிடைக்கும் நான் நினைக்கல. ஆனால் இங்கேருந்து சப்போர்ட் கிடச்சிச்சு. கிளியராக 1 ஹவரில் கிளியரான ஒரு கேண்டில் தான், புல்லிஷ் கேண்டில் தான். ஸோ இங்கேருந்து திருப்பி 715 வரைக்கும் டார்கெட் ரீச் பண்ணணும்னு பார்த்தோம். ஆனால் அதுக்கு நல்ல ஒரு மூவ்மெண்டம் கொடுத்துருக்குது. இப்போ ஓவரால் ரெசிஸ்டன்ஸான 733க்கு வந்துருச்சு. இதுக்கு மேலே ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா நேரடியாக இதுவும் திருப்பி ஒரு மூவ்மெண்டம் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லிக்கோம் ஆக்சிஸ்க்கு வந்து 800 வரைக்கும் டார்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கோம். ஒருவேளை ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா நாளை கழிச்சு கூட ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் சேனலை பிரேக் பண்ணி ஒரு நாள் க்ளோசிங் கொடுத்து செகண்ட் டேயும் க்ளோசிங் கொடுத்துருச்சு. ஸோ 1540 திருப்பி பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த மூவ்மெண்டம் பார்த்தீங்கன்னா திரும்பியும் 1640 வரைக்கும் திருப்பியும் மூவ்மெண்டம் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இண்டஸ்இண்ட் பேங்க்லேயும் இருக்குது. ஸோ இதுவும் மேஜர் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆகிட்டு இருக்குது. நம்ம நினைச்சது பார்த்தீங்கன்னா எல்லாமே இதாகிட்டு நம்ம டவுன் ஆகுதுன்னு நினைக்கிறது எல்லாமே டாப்பில் பிரேக் பண்ணிட்டு மேலே நோக்கி போயிட்டு இருக்குது. ஸோ இது நெக்ஸ்ட் இங்கேருந்து அடுத்த டார்கெட்டு 1600 வரை 1610 அதுக்கப்புறம் மேலே. ஸோ அதுக்கு அடுத்தடுத்து ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஓகே நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இதில் 1600 கரெக்ட். இதுக்கப்புறம் அதுக்கடுத்து மேலே உள்ள ஹை. ஸோ இப்படியே இது வந்து இதிலே இதுக்கப்புறமும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இதில் இருக்குது. எஸ் பேங்க் பொறுத்தவரை ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு வந்துருச்சு. ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் கொஞ்சம் ஹோல்ட் ஆகிட்டு இருக்குது. திருப்பியும் இந்த ஹையை திருப்பி பிரேக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் திருப்பி மேலே போகலாம். ஆனால் எந்த கன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. ஸோ நமக்கு இன்னொரு தடவை ரீடெஸ்ட் பண்ணிட்டும் கீழே சப்போர்ட் அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆர்பிஎல் பேங்க் தான் நம்ம நினச்சதுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்து அதுக்கடுத்தும் மேலே க்ளோசிங் கொடுத்துருக்குது. இது இங்கேருந்து திருப்பியும் ஒரு ஹைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு தெரியுது. ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு ரீச் பண்ணியிருக்குது. அதுக்கடுத்து இந்த ஹைக்கு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பும் தெரியுது. ஓகே, ஸோ எல்லா ஸ்டாக்ஸுமே புல்லிஷ்க்கு மாறிட்டு இருக்கிறதுனால பேங்க் நிஃப்டி ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா கம்பல்சரியாக 28,164க்கு மூவ்மெண்டம் டச் வந்து கன்ஃபார்மாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு தெரியுது. ஏன்னா இந்த பேட்டர்னை பார்க்கும்போது அப்படி தான் நமக்கு கிளியராக தெரியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நெஃப்டியை பார்க்கும்போது நெஃப்டியும் பாருங்கள் மிக தெளிவாக டச் பண்ணி சப்போர்ட் எடுத்து என்ன செஞ்சிருச்சு, மேலே உள்ள ஹாஃப் சர்க்கிளாக பேட்டர்னை பிரேக் பண்ணியிருக்குது. ஓகே, நாளைக்கும் திருப்பி ஹைட்டை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் இதே ஹைட் எந்த ஹைட்டுக்கு திருப்பி மேலே இருந்ததோ அதே ஹைட்டு திருப்பி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்மோஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நெஃப்டி வந்து உங்களுக்கு 11,283 வரைக்கும் மூவ்மெண்டம் கொடுக்குற மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ இந்த மூவ்மெண்டம் பார்த்தீங்கன்னா மிக வேகமாக இருக்கும். கவனமாக நம்ம ட்ரேட் பண்ணணும். இந்த ஹை வந்து திருப்பி மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தெரியுது. ஓகே, இதுக்கான ஹை வந்து திருப்பி மேலே பிரேக் பண்ணதுனால இதுக்கான ஹை வந்து திருப்பி மூவ்மெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது 11,283 வரைக்கும் திருப்பியும் நெஃப்டியும் மூவ்மெண்டம் கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. ஸோ ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரே நாளில் கூட கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக ரிலையன்ஸ் வந்து வாய்ப்பு இருக்குது. ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 1,246 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் ரிலையன்ஸ் கண்டிப்பாக 1,280 திருப்பி ரீச் பண்ணும். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு பேங்க் நிஃப்டியும் நடந்திருக்குது. ஸோ இதே சைமெட்ரிக்கல் பேட்டர்ன் தான். ஹையை பிரேக் பண்ண பிறகு மேலே போச்சு. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தெளிவாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்துச்சு. ஒரு சேனலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி அதை அப்படியே கிராஸாக உங்களுக்கு இங்கே பாருங்கள், இது ஒரு சேனலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆச்சு. இதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டி இப்போ நினச்சிட்டு இருக்கு, ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளுடைய ஹையை பிரேக் பண்ண பிறகு மார்க்கெட் என்ன செஞ்சு மூவ்மெண்டம் கொடுத்தது. ஸோ இதே மாதிரி தான் இப்போ இது நடந்திருக்குது. எது பேங்க் நிஃப்டி, நல்லா கவனிங்க. இதே அப் ட்ரெண்டு தான் பேங்க் நிஃப்டியில் நடந்திருக்குது. இதே அப் ட்ரெண்டு. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ட்ரையாங்கிள். இது சைமெட்ரிக்கல் பேட்டர்னால ஹையை பிரேக் பண்ணியிருக்குது. அதனால திருப்பி இது ஹை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரிலையன்ஸ்லையும் அதே மாதிரி தான் நடந்துச்சு. பிரேக் அவுட் பண்ண பிறகு திருப்பி ஹையில் ரீடெஸ்ட் பண்ணிச்சு. 2 days வெயிட் பண்ணிட்டு திருப்பி என்ன செஞ்சிருச்சு, நல்ல ஒரு மூவ் கொடுத்துருச்சு. ஸோ அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டியும் என்ன செய்யுது, மூவ்மெண்டம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது. கவனமாக என்ன செய்யுங்க, ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த மூவ்மெண்டம் வந்து மிக வேகமாகவும் இருக்கும். ஏன்னா எல்லா இதையும் வந்து உங்களுக்கு பிரேக் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு விஷயம் மறந்தாச்சு, நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் ட்ரைனிங் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டனை மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.